சிறார் திரைப்பட விழா, வானவில் மன்றம் 2யும் பற்றி பார்க்கலாம். இதற்காக தனியாக பாட வேலை ஒதுக்கி ஆசிரியர்கள் அதை பற்றி கலந்துரையாடி விட்டு அந்த படத்தை திரையிடுவாங்க. அதை பார்த்துட்டு மாணவர்கள் திரை விமர்சனத்தை எழுதி கொடுக்கணும். அது கட்டாயம். சிறந்த விமர்சனம் அளிக்கக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்கள அயல் நாட்டுக்கு சுற்றுலா அழைச்சிட்டு போவாங்க. கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த சிறார் திரைப்பட விழா தொடங்கி வச்சுருக்காங்க. 6/7/2022 இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த சிறார் திரைப்பட விழா தொடங்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட நற்பண்புகளை கொண்டு வருவதற்காகவும் உலகத்தை புதிய பார்வையில் அவங்க பார்க்குறதுக்காகவும் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த காட்சி ஊடகம் முக்கிய காரணமாக இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 6லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த படங்கள் திரையிட்டு காட்டுறாங்க. அறிவியல் மற்றும் கணிதம் பாடத்தை தானாகவே பரிசோதனை செய்து கற்றுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த வானவில் மன்றம் மற்றும் நடமாடும் அறிவியல் ஆய்வகம். அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குறதுக்கும் எதையும் ஆராய்ஞ்சு பார்த்து கேள்வி கேட்குறதுக்கான பழக்கத்தை உருவாக்கவும் அறிவியல் கணிதம் பாடங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இது தொடங்கப்பட்டிருக்கு. 28 நவம்பர் 2022 தொடங்கப்பட்ட இந்த வானவில் மன்றம் 6லேருந்து 8ஆவது வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கானது. திருச்சி காட்டூர் பாப்பாக்குறிச்சி அரசு பள்ளியில் முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த வானவில் மன்றம். இதுக்காக 25 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதோட முழக்கம் தான் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். இந்த ஸ்டெம் கருத்தாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த அறிவியல் பரிசோதனைகளை செய்து காட்டுவாங்க. அறிவியல் கணித பரிசோதனைகளை செய்து காட்டி மாணவர்களுக்கு விளக்குவாங்க. அதற்காக இவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க.